உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் நெஞ்சு சளிக்கான மருத்துவம். நெஞ்சு சளி எதனால் பிடிக்குது? இன்றைக்கி நிறைய பேர் வெயிலுக்கு போயிட்டு வந்ததும் உடனே குளிர்பானம் குடிக்கிறாங்க. அப்படியே போய் நெஞ்சு சளி பிடிச்சிக்கிறோம். அது இல்லாமல் நல்ல குளிர்ந்த நேரத்தில் சூடாக குடிக்கும்பொழுது அப்படியே போய் நின்றுடும். இன்றைக்கி இருக்கிற பால் சாப்பிட்றதால அப்படியே நெஞ்சு சளி பிடிக்கும். அந்த சளியை போக்குறதுக்கான மருந்து மிளகு, ஜாதிபத்திரி, வெத்தலை, முந்திரி பருப்பு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நெஞ்சு சளி உடம்புல ரத்தோட்டங்கள் குறைஞ்சாலும் சளி பிடிக்கும். அதே நேரத்தில் ரத்தோட்டம் கம்மியாயிருச்சு, உடம்புல கரெக்டான ரத்தோட்டங்கள் இருக்குது அப்படின்னு சளி பிடிக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போனாக்கா நம்ம உடம்புல ரத்தோட்டங்கள் இருந்தாலும் அதில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நல்ல உடம்புக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. குளிர்ச்சியான பொருள்கள் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. கொஞ்ச நேரம் முதல்ல குளிர்ச்சியாக குடிப்பாங்க, அதுக்கப்புறம் சூடாக குடிப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி குடித்தாங்கனாலும் அந்த தண்ணீர் பல இடங்களுக்கு போகிறப்போ அவங்க குடிக்கிற தண்ணி மாறுபட்டு இருந்ததுனாலும் அதுவும் நம்மளுக்கு அந்த நெஞ்சு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நெஞ்சு சளியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். குழந்தையாக இருந்தாக்கா கம்மியாக மருந்து கொடுத்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தாக்கா நம்ம தயாரிக்கிறது அந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம். வெற்றிலை சாறு ஒரு 9 மிளகு எடுத்துக்கிறணும். இருமலை போக்கக்கூடியது, நெஞ்சு சளியை போக்கக்கூடியது. ஜாதிபத்திரி ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஜாதிபத்திரி, முந்திரி பருப்பு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கிறணும். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது கூட முந்திரி பருப்பு, ஜாதிபத்திரியும் மிளகும் அரைச்சது முதல்ல அரைச்சிக்கிறணும். கடைசியாக முந்திரி பருப்பை கூட சேர்த்து அரைச்சிடணும். வெற்றிலை சாறு எடுத்து வச்சிருக்கிறது கூட முந்திரி பருப்பு, மிளகு, ஜாதிபத்திரி 3 அரைச்சி எடுத்ததை கூட சேர்த்துடணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறணும். இந்த மருந்தை பெரியவங்கனாக்கா ஒரே நேரத்தில் இதை சாப்பிட்றலாம். சின்ன குழந்தைங்கனாக்கா இதில் ஒரு 5 சொட்டு, அதை விட 10 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். நெஞ்சு சளி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. நெஞ்சு சளி சரியாகிறதுக்கு தேன், ஜாதிபத்திரி, வெத்தலை, மிளகு, முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குழந்தைக்குன்னா விரலில் தொட்டு நாக்கில் சுவையை கொடுத்தாலே அதுக்கு நெஞ்சு சளி அப்படியே மலத்தின் வழியாக வெளியேறிட்டோம். இது வாய் வழியாக வராது. பெரியவங்கன்னா அந்த சளி மொத்தமாக கட்டி சேரும்போது துப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னும் போது மலத்தில் வந்துடும். அதனால் நெஞ்சு சளிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.